கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளோ நேரம் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்திருக்கிறோம். உண்மையிலே இதை நாம் அனுபவித்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். வெறும் வார்த்தைகள் அல்ல. தேவன் நம்ம மத்தியிலே இராவிட்டால், தேவன் நம்ம மத்தியிலே இல்லாவிட்டால் அது வெறும் வார்த்தை இல்லையா? எனவே தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே அதை ஏற்றுக்கொள்ளும்போது, இருதயத்திலே அதை ஏற்றுக்கொள்ளும்போது அது பலன் செய்கிறதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம். புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறாங்க. அப்போ அங்கே அறிவித்த பின்பு இவங்க ரிசல்ட் கொண்டு வராங்க. அப்போ புறஜாதியாரெலாம் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு ரிசல்ட் வரும். அப்போ நம்ம வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்போது தான் விசுவாசமே என்ன செய்து கிரியை செய்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள்லாம் வசனத்தை பிரசங்கித்தார்கள். புறஜாதியார் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை ஏற்றுக்கொள்வதே இல்லை. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், திடீர்னு ஒன்று வேணும், நினச்ச மாதிரி நடக்கணும். அது இந்த உலகத்தில் மாயாஜாலம் நடக்கிற மாதிரி உடனே நோய் சுகமாகணும், பேய் ஓடணும், இதில் தான் இருக்காங்களே தவிர. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். ஐயோ வைக்காரு, பேய் ஓடுது, நோய் சுகமாதுன்னு மந்திரத்தை நான் விரட்டுனேன்றாரை தவிர ஆனால் அவர்கிட்ட நெல்ல வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவன் என்றார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கேட்டுக்கொண்ட பொழுது அதுதான் நான் உணர்ந்தேன். வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் புறஜாதிகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். வசனத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ, வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்குள்ள என்ன செய்யும்? கிரியை செய்கிறது. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. வேத வாக்கியத்தையும் பாருங்க, உயிர்த்தெழுந்த பின்பு, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அற்புதம் அடையாளம் அதிசயம் நடந்தவங்கெல்லாம் போயிட்டாங்க, சரியா? ஆனால் அவருடைய சீசர்கள் எதை விசுவாசித்தாங்க? வார்த்தையை விசுவாசித்தார்கள். இங்கே தான் பிரச்சனையே இருக்குது. தேவ வார்த்தையை விசுவாசிக்கிறதுனா அவ்வளோ பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது. அதுதான் சொல்லும்போது அழகாக சொன்னார் சுவிசேஷகர். எப்படி? விசுவாசம். அந்த கள்ளனுக்கு இருந்துச்சு பாருங்கள் விசுவாசம். ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? அவன் இப்போ வேணும் விடுதலை, அதை நினைக்கல. அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அவர் சொல்லியிருக்காரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அப்படின்னாரு. அப்போ இவருக்கு என்ன மனசில் வந்துட்டு, அப்போ இந்த வாழ்க்கை போயிட்டு, ஆனால் அந்த வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? இழந்துடக்கூடாது. அப்போ காண்கிற ஒன்றை அல்ல, காணாத ஒன்றை நம்பின முதல் மனுஷன் அப்படியா இல்லையா? இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அப்போ மற்றவங்கெல்லாம் பார்க்க பார்வைக்கு அவன் கள்ளன், ஆனால் ஃபஸ்ட்டு கோல் போட்டவன் அவன் இல்லையா? ஃபஸ்ட்டு கோல் உள்ளே போனவன். நம்மளாம் நம்ம பெரியாள் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் முதல் கோல் அவன் அடிச்சு போயிட்டான். எனவே வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறார்.
நிறைய பேருக்கு வார்த்தையின் மேலே வாஞ்சை இல்லை, வார்த்தையின் மேலே விருப்பம் இல்லை. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, பலன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளே போகிறதோ, நம்முடைய ஆத்மாவில் உள்ளே போகிறதோ, அந்த அளவுக்கு அது என்ன உண்டாகும்? வேலை செய்யும். எனவே தான் பிரதர் சொல்லும்போது பேசினார், தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய பாடு பிரச்சனை வரும்போது அங்கே வார்த்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய காரணம் என்ன? அது வார்த்தை. அதனால தான் தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு வார்த்தையை பேசுகிறவர்களும் வார்த்தையை கேட்க விரும்புகிறவர்களும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை நேசிக்கிறவர்கள் இல்லை. பிரியமானவர்களே, இது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 6ஆம் அதிகாரம், எரேமியா 6:10. அவர்கள் கேட்கும்படி நான் யாருடைய பேசி எச்சரிப்பேன். அவருடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன இல்லை? விருப்பம். வார்த்தையின் மீது விருப்பம் இல்லை. படிக்கிறதை விட விருப்பம் முக்கியம். வார்த்தையை நீங்கள் படிக்கிறதை விட எது முக்கியம்? விருப்பம் முக்கியம். அதனால தான் சொன்னார், கர்த்தருடைய விதத்தில் பிரியமாயிருந்து. ஃபர்ஸ்ட் என்னது? பிரியம். பிரியமாயிருந்து அதுக்கு பிறகு தான் இரவும் பகலும். அப்போ முதல்ல ஆண்டவர் வசனத்தை படிக்கிறான்னு பார்க்கல, அதில் அவன் எந்த அளவுக்கு பிரியமாக இருக்கிறான், இந்த அளவுக்கு நேசமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இது நாமே கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்தவங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. வேத வசனத்தின் மீது நமக்கு வாஞ்சை இருக்கா, விருப்பம் இருக்கா? எப்படி நமக்கு உலகத்தில் உள்ள கோபம் ஏன் வருது? அது மேலே நமக்கு என்ன இருக்குது? நம்ம பணத்தை பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நமக்கு கோபம் வருது இல்லை? நம்மளை யாரும் ஏமாற்றிட்டாங்கன்னா நமக்கு என்ன வருது? கோபம் வருது. ஏதாவது ஒன்று டென்ஷன் வருது. ஆனால் வேத வசனத்தை படிக்க முடியலையே, நேசம் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது வருத்தம் வருதா? வேத வசனத்தை நமக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லையே. நம்ம பிள்ளை சாப்பிடலை அப்படின்னா நம்ம வருத்தப்படுறோம், நம்ம சாப்பிட முடியலன்னா வருத்தப்படுறோம். ஆனால் வேத வசனத்தை அன்பு அது மேலே நமக்கு பிரியம் இல்லாமல் போயிட்டே அப்படின்னு நமக்கு என்ன இல்லை? வருத்தமே இல்லை. அந்த வருத்தம் நமக்கு உண்டாகணும். சார், இன்றைக்கி ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னைக்கு போனோம். கிளம்பி போகிறேன். போகும்போது மதுரையில் ஒரு ஊழியக்காரரை பார்த்தேன். அவரை போய் பார்த்துட்டு போனேன். அப்போ போகும்போது அவர் கேட்டார், ஜான் பைபிள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ என்கிட்ட பைபிள் இல்லை. பைபிள் இல்லைன்னொடனே அவர் என்னை ரொம்ப கடிந்து கொண்டார். அப்படின்னா அவர் கோபத்தை வெளியில் பார்க்க முடியாது, அவருடைய வார்த்தையெல்லாம் அவ்வளோ கடுமை இருக்கும். அப்போது நான் உடனே என் உள்ளுக்குள்ளே என் இருதயம் உடைந்தது. சார், இந்த வேத வசனத்தை பைபிளை நம்ம எடுக்காமல் வந்துட்டோமே. அப்போ இந்த செல்லாம் கிடையாது இல்லையா? அப்போ எனக்கு அது ரொம்ப துக்கத்தை உண்டாக்கினது. அப்போ அதற்காக நான் மனம் உடைந்து என் கண்ணில் கண்ணீர் அப்படி நிற்குது. அவர் பேர், அந்த ஊழியக்காரர் பேர் ரத்னகுமார். அவர் அவ்வளவாய் கடிந்து கொண்டார். அவருடைய பாணி என்னென்னா, கடிந்து கொள்வார் யாரையுமே. அந்த அன்பினால் கடிந்து கொள்வார். அவங்கள சீர்திருத்த வேண்டும் என்பதற்காய் அவ்வளவாய் கடிந்து கொள்வார். அது நிறைய பேருக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. பொதுவாக கடிந்து கொள்கிற ஊழியம் யாருக்குமே பிடிக்காது. நம்ம அன்பாய் பேசுனா ஏற்றுக்கொள்வோம், தடவை கொடுத்தா ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கடிந்து கொண்டால் ஆமாம். ஆனால் அவர் அதை வச்சு தான் அவர் டெஸ்டே பண்ணுவார். அவர் எந்த அளவுக்கு கடிந்து கொண்டு இவன் நிற்பானா, இவன் கடைசி வரைக்கும் நிற்பானா அப்படின்னு அவர் செக் பண்ணுவார். மனம் புண்பட்டவன் என்ன செய்ய மாட்டான், ஓடியே போயிடுவான். மனம் திரும்ப மாட்டான், அவன் நிற்க மாட்டான். அப்படிங்கிறத அவர் வச்சு அவர் அப்படி நடத்துவார். அதனால் சொல்வார்ல,
தகப்பனையும் தாயும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான், நீ செல்லும் செலவை கணக்கு பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத பார்ப்பார். அவர் அன்புள்ளவர் தான், ஆனால் செக் பண்ணுவார். இதே மாதிரி தான் அவரும் கடினமாய் நடத்துவார். அப்போ அந்த கடினத்துக்கெல்லாம் எவன் உட்பட்டு நிற்கானோ அவன் என்ன செய்வான், பாஸ் ஆகி போயிடுவான். என்னையே இவர் இவ்வளோ கடினமாக இருக்கார் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருவான், இடறி போயிடுவான். கிட்டத்தட்ட யோவான் ஸ்நானன் போல தான் அவர் பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அது அவருக்கு தேவன் தந்த கிருபை, அவ்வளோதான். அந்த ஊழியத்தை எல்லாரும் செய்ய முடியாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தேவன். அப்போ அந்த கேள்வி கேட்ட உடனே என் இருதயம் உடைந்தது. அவர் அதுக்கப்புறம் நான் கண்ணீர் வரதை பார்த்துட்டு அவர் அந்த அப்படியே டாப்பிக்கை மாற்றிட்டார். அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேதத்தை எங்கே போனாலும் கொண்டு போகணும் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். அப்படி நாம் வேதத்தை என்ன செய்யணும், நேசிக்கணும், வாசிக்கணும். அப்போ வாசிக்கும்போது இன்றைக்கி நிறைய ப்ராக்டிக்கலாக குடும்பத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கிறோம், இது ப்ராக்டிக்கலாக பேசினாங்க. அது எப்படின்னா, மாவு அரைக்கும்போது அல்லது டெலிவரி வார்டில் பார்க்கும்போது டெலிவரி வார்டு எப்படி இருக்கும், நல்லா அசிங்க, நல்ல கம்கமன் மணப்பு அசியும். அங்கே டெலிவரி வார்டில் வித்தியாசமாக பிள்ளையாலும் என்னமெல்லாமா இருக்கும். ஆனால் அது இல்லாமல் இல்லை வாழ்க்கையில். அதே மாதிரி இன்றைக்கி நடந்த பேசப்பட்ட காரியங்களெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். தேவபக்தியுள்ள குடும்பமாய் நம்ம எப்படி இருந்தால் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும், தேவனுடைய நாமம் எப்படியாய் மகிமைப்பட முடியும் அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். ஒரே ஆசீர்வாதம், நீ நல்லா இருப்ப, நீ பெருகுவ, நீ தலையாக இருப்ப, வாலாக இருக்க மாட்ட அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீ பொறுமையாக இருக்கணும், நீ சாந்தமாக இருக்கணும், உபத்திரமாக இருக்கணும், பாடு இருக்கும், சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வரும், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். சந்தோஷப்பட்டு முடியுமா? பிரியமானவர்களே, அதை தான் சொன்னார். இந்த வழி இடுக்கும், அடுத்து நெருக்கம். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலரில் ஒருவராய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இயேசு தான் சொன்னார். திரளான ஜனங்கள் பிரசங்கத்தை கேட்டாங்க, அப்பத்தை சாப்பிட்டாங்க, மீனை சாப்பிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம், என் ரத்தம் அப்படின்னு கொடுத்தார. அது கொடுக்க முன்னாடி பேதுரு அப்பாலேமோ சாத்தானேன்னாரு. சாத்தானேன்னு இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு போயிட்டோம்னா இதை சாப்பிட்டு போனா சாப்பிட முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்படியானால் நாம் இதற்கு அடுத்து படி என்ன, நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் என்ன இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா, நம்ம சோமா இல்லையே அல்லது நமக்கு யதார்த்தமான வார்த்தைகள் இல்லையே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்படி இல்லை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? இயேசு இந்த பூமிக்கு வர்றதுக்கு, அவர் வெளிப்படுவதற்கு முன்பாக யார் அனுப்பினார் தெரியுமா? யார் அனுப்பினார்? யோவான் ஸ்நானகன். அவன் பேசுகிறத கேட்குறதுக்கு எத்தனை பேருக்கு விருப்பம் இருந்துச்சு? இவனால் ஞானஸ்தானம் நான் என்ன செய்ய மாட்டேன், பெற மாட்டேன் அப்படின்னு தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு போயிட்டான். அப்போ அவனால் ஞானஸ்தானம் பெறலைன்னா இவன் யார்கிட்ட வர முடியாது? இயேசுன்றத்தில் வர முடியாது. பார்த்தீங்கன்னா இயேசுன்றத்தில் வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அவனுக்கு சீச்சனாக இருந்தவங்க தான். அவன்கிட்ட இருந்தவங்க தான் கடைசியில் யார்கிட்ட வந்தாங்க? இயேசுவுக்கு சீசனாக வந்தாங்க. அவன் வந்தவொடனே எப்படி பேசுவான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? எப்பா இதை கேட்டவொடனே நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, இயேசுன்றதுக்கு அவன் உருவாக்கி என்ன செய்ய முடியாது. அவன் இயேசுன்றத்தில் கொண்டு விட்டுட்டு அவன் போயிட்டான். பிரியமானவர்களே, எனவே நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய நமக்கு மனது இருக்கிறது? வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
அதுக்கடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காரியம். அவர் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். அப்போ இந்த கீழ்ப்படிதல் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? குடும்பத்தில் கணவன் மனைவி அங்கே கீழ்ப்படிதல். அதாவது அன்பாக இருந்தால் எல்லாரும் கீழ்ப்படிவோம். உண்மையா இல்லையா? அன்பாக இருந்தால் கீழ்ப்படிவோம். கொஞ்சம் வார்த்தை மாறிட்டா கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் அங்கேயும் ஒரு கீழ்ப்படிதலுக்கு பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அங்கே பாருங்கள், ரோமர் 11:36. ரோமர் 11:36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும். பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவனால எல்லாம் உண்டாயிற்று. அவர் இல்லாமல் உண்டாக்கப்படலை. அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர். அவருக்காகத்தான் உண்டாக்குனார். ஆனால் 1 கொரிந்தியர் 15:28 பாருங்க. தேவனே சகலத்திற்கும் சகலமாய் இருப்பதற்கு இங்கே ஒரு என்ன இருக்கு? இங்கே என்ன இருக்கு? கீழ்ப்படிதல். அவர்தான் அவராலும் அவர் மூலமாயும் உண்டாயிருக்கிறது. ஆனால் இப்போ இவர் எங்கே என்ன செய்வாரு? உலகத்திலே கஷ்டமானது என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல் தான் கஷ்டம். அந்த கீழ்ப்படிதலை தாண்டிட்டோம்னா அவனுடைய படி என்ன செய்யும்? உயர்ந்த படிக்கு போவான். ஆனால் பிசாசு என்ன செய்ய மாட்டான்? கீழ்ப்படியதுக்கு விடவே மாட்டான். இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி கிரியை செய்கிறது. பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை இல்லையா? கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிவதில்லை. கீழ்ப்படியும்னா வேண்டாமா? கீழ்ப்படியும்னா வேண்டாமா? கணவன் கீழ்ப்படியும்னா வேண்டாமா? தெய்வ பயம். அப்போ அந்த தெய்வ பயம் இருக்கும்போது என்ன வரும்? அப்போ கீழ்ப்படியாமைக்கு காரணம் என்ன? அப்போ நம்ம தெய்வ பயம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது பொய்ன்னு நான் சொல்கிறேன். அப்போ தெய்வ பயம் இருந்தால் அன்பாக இருக்கும்போது கீழ்ப்படிவோம் இல்லையா? ஆனால் வடை சுடணும், வடை சுடணும். எண்ணெய் சூடாகாமல் வடை சுட முடியுமா? இதே மாதிரி தான் நம்முடைய கீழ்ப்படிதல் எப்போ வரும் தெரியுமா? கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையில் கீழ்ப்படிதல் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். எப்படி? மாம்சம் கீழ்ப்படிய விரும்பாது. மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மாம்சம் கீழ்ப்படிய விரும்பாது. அதான் பவுல் சொன்னார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு, ஆனால் எனக்கு முடியலை அப்படின்னாரு. இது எல்லாருக்கும் இருக்கு. கலாத்தியர் 3:22 படிங்க. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. எல்லாரையும் ஏகமாய்
பாவத்தின் கீழ் அடைத்து போட்டு. ஒரு கேட் போட்டிருக்கு, அல்லது ஒரு வலை போட்டிருக்கு. இது ஒரு வலை. வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்து. ரோமர் 11:32. எல்லார் மேலும் இரக்கமாய் இருக்கத்தக்கதாக எதுக்குள்ள அடைச்சு போட்டிருக்காரு? கீழ்ப்படியாமைக்குள்ள. யார என்னை அடைச்சிருக்காரு? எல்லாரையும் இல்லை, என்னை அடைத்திருக்கிறார். இதை உணர வேண்டும், இதை உணர வேண்டும். அப்போ இதை உணரணும்னா, அப்போ நான் கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்துப்பட்டிருக்கிறது யார் தான்? தேவன் தான். அப்போ இது விடுதலை ஆக்க வேண்டியது யார் தான் விடுதலை ஆக்க முடியும்? அவர் தான் என்னை விடுதலை ஆக்க முடியும். அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன செய்வார்? விடுதலை ஆக்கிடுவார். அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? கீழ்ப்படிய முடியும். அவர் விடுதலை ஆக்காமல் நம்மளால் கீழ்ப்படிய முடியாது. அப்படி கீழ்ப்படிஞ்சிங்கன்னா எத்தனை தடவை தான் நான் கீழ்ப்படிய அப்படின்னு வரும். கரெக்டாக? ஒருவேளை நான் கீழ்ப்படிஞ்சோம்னா, மாம்சத்தில் கீழ்ப்படிஞ்சோம்னா எத்தனை தடவை நான் கீழ்ப்படிய அப்படின்னு வரும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் கீழ்ப்படிவதற்கு நமக்கு என்ன தேவை? அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தேவை. அப்படியே கிருபையும் இரக்கமும் தேவை. அதனால தான் பவுல் சொன்னார், ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு நீக்கிப்படும்னு சொன்னோன்னே, அது இருக்கட்டும், என் கிருபை உனக்கு. முள்ளு குத்தும்போது அவன் என்ன செய்வான்? கிருபையும் இரக்கத்தையும் என்ன செய்வான்? நாடுவான். எனவே நாம் சோர்ந்து போக வேண்டாம். கீழ்ப்படிய முடியலையா, அன்பு கூற முடியலையா, நாம் என்ன செய்யலாம்? ஒரு வழி இருக்குது. தேவனிடத்தில் போய், அப்பா எனக்கு கீழ்ப்படிதலுக்குரிய பலன் தாங்க. அதனால தான் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேர்வோம். அப்போ கீழ்ப்படியாமைக்குள்ள அடைத்து போட்டதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவனிடத்தில் கிட்டி சேர்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய கீழ்ப்படியாமை நமக்கு வழி நடத்துகிறது. அப்போ கீழ்ப்படியாமை இருக்கனே அப்படின்னு நீங்கள் பின்னாடி போக வேண்டாம். யூதாஸ் காரியத்தை அப்படி தான் போயிட்டான். கரெக்டா? அவன் அப்படி இருந்துச்சுன்னா போயிட்டான். ஆனால் பேதுரு போனான் பார்த்தீங்களா, நீ என்னை மறுதளிச்சின்னு அவர் என்ன செய்யலை, புறம்பே தள்ளலை, வா அப்படின்னு சொல்லி அவனோட பொறுப்பை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? என் ஆடுகளை மெய்ப்பாயாக. இவன் என்ன சொன்னான்? இவன் தெரியும்னு சொன்னான், அவன் தெரியாதுன்னு சொன்னான். ஆனாலும் இவன் திரும்பி கர்த்தரிடத்தில் போனான். கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? இன்னைக்கு நம்ம போக வேண்டியது ஒரே ஒரு வேத வார்த்தை, அடுத்து தேவனுடைய கிருபை. இந்த ரெண்டும் போகும்போது பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரிடத்தில், அவருடைய சமூகத்தில் கிட்டி சேரணும். மோசேட்ட சொன்னார், நீ காலமே எழுந்து என் சமூகத்தில் வந்து நெல்லுனார். தாவீது சொன்னான், நான் அதிகாலமே உண்மை தேடுகிறேன்னு சொன்னான். நம்ம இதை செய்கிறோமா? இதை செய்யும்போது டெய்லி ஒவ்வொரு நாளும் நம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். டெய்லி ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஒவ்வொரே நாளில் பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் தாழ்மையில் தரித்திருக்க முடியும், தாழ்மையாக இருக்க முடியும். இல்லைன்னா நாம் பவுல் சொல்கிறார், நான் என்னை நானே உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள். இது நம்ம எல்லாருக்குமே இருக்குது. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அதனால தான் அங்கே யாரும் பூர்ணவான்கள் அல்ல. நாம் எல்லாரும் கிறிஸ்துவை நோக்கி ஓடுகிறோம். நாம் யாரை நோக்கி போகலன்னா மோசையை நோக்கி. பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை சீனாய் மலைக்கல்ல, நாம் எங்கே போகிறோம்? சீயோன் மலைக்கு போகிறோம். நாம் சீனாய் மலைக்கல்ல. சீனாய் மலைக்கு போனால் உங்களுக்கு கண்டம்னேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு குற்றமாக்கிட்டே இருக்கும். ஆனால் சீயோன் மலைக்கு போனீங்கன்னா உன்னை கழுவி சுத்தமாக்கி உனக்கு பலன் கொடுத்து, நீ உற்சாகமாய் ஓடு, நீ சோர்ந்து போகாதே, நீ பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அவர் சொன்னார். கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? அப்போஸ்தலர் சொல்லும்போது அவங்கள நம்பி சொல்லலை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட
இருக்கிறேன். என் நம்பிக்கை எது மேலே சொல்லுங்க பாப்போம். அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னோடு கூட இருப்பார் அல்ல, இருக்கிறார். சொன்ன மாதிரி நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். என் கூட இருக்கிறார் தான் நான் எப்படி காட்ட முடியும்? கண்டு விசுவாசிக்கிறவனோட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நாம் யாரை விட பாக்கியவான் தெரியுமா? தோமாவை விட பாக்கியவான். அல்லேலூயா. எப்படி தோமா சொன்னா? தோமாவை விட நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நான் உற்சாகப்படுத்துக்க பேசணும், உண்மையை பேசிட்டு இருக்கேன். எனவே நீங்களும் நானும் பாக்கியவான். ஐயா சொன்ன சாட்சி என்னை அனல் மூட்டி எழுப்பி விட்டது. இப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். எப்படின்னா, பவுல் சொன்ன மாதிரி என் சொந்த கைகள்னால நான் வேலை செஞ்சு நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கேன். எவ்வளோ ஓப்பனாக பேசினது தெரியுமா? எப்படி இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் என் கையில் கொடுத்தார். இதுதான் அவருடைய செயல். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 19 ரொம்ப தெளிவாக பவுல் எழுதுறார். 19 படிங்க. அந்தபடி ஞானமுடைய ஞானத்தை நான் அழித்து என்ன செய்வாரா? அழிப்பார். புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? ஞானி எங்கே? வேதபாரன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? எப்படி எனில் தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானம். 2 ஞானம் இருக்கு. தேவ ஞானம், சுய ஞானம். இந்த சுய ஞானம் எப்படி இருக்கும்னா, தேவ ஞானத்துக்கு மிஞ்சின ஞானம் போல தெரியும். ஆனால் தேவ ஞானம் பைத்தியமாய் தெரியும். சரியா? அடுத்து தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு சித்தமல்ல. இது என்னது? இது பிரியப்பட்டு கொடுத்த ஊழியம். பிரதர், இது கர்த்தர் உங்களுக்கு பிரியப்பட்டு கொடுத்த ஊழியம். அப்ப அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்? பிரியமாய் செய்ய வேண்டும். முதல்ல சொன்னாங்க எனக்கு பிரியம் இல்லாமல் செஞ்சோம்னு சொன்னாங்க. ஆனால் அவர் பிரியப்படுத்தி கொடுத்த ஊழியம். அவர் சொன்ன மாதிரி இந்த ஊழியத்திற்கு உண்மையுள்ளவன் என்று எண்ணி இது எனக்கு இருந்துச்சு. அப்போ ஊழியத்தை கொடுத்தாருன்னா அவர் என்ன சிந்தையோடு கொடுக்குறாரு? இவன் உண்மை உள்ளவன். இந்த உலகத்தில் எல்லாரும் உண்மை உள்ளவனா அப்படின்னு சந்தேகப்படலாம். ஆனால் உண்மை உள்ளவன் என்றது தெரியுமா? உண்மை உள்ளவன்னா தன்